சில நாட்களுக்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருப்போம் ரஷ்ய வீரர்கள் நித்தேலாவை முழுவதும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்கன்னு. ஆனா இப்பதான் ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸ்லாம் வந்து மனசு வந்து மேப்லாம் அப்டேட் பண்ணிக்கிறாங்க. அது டீப் ஸ்டேட் மேப்லாம் வரைஞ்சி காமிச்சிருக்காங்க. ஆமாங்க, நித்தேலாவை ஃபுல்லா அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது போல அவங்க தரப்புன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ ரஷ்ய வீரர்கள் கிட்ட இருந்த அந்த நித்தேலாவா களத்துல இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து என்ன செய்திகள் வந்திருக்குன்னா, இந்த கர்லிவ்ஸ்கியோட ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரீட்ஸ்னு வந்து பாத்தீங்க ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரீட்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிக்குள்ள வருது. நித்தேலாவுக்கு கொஞ்சம் மேலே காட்டு பகுதி மாதிரி இருக்கும், ஒரு மரவரிசைகள் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்ட்ரீட்ஸ் இருக்கு. இந்த ஸ்ட்ரீட்ஸ் கார்லெவ்ஸ்கியோட ஸ்ட்ரீட்டு. இந்த கார்லெவ்ஸ்கி வாட்டர் ரிசர்வாயர்லேருந்து ஒரு ஸ்ட்ரீம் பிரியுது, ஒரு பிரான்ச் மாதிரி வருது இல்லையா, ஸோ அதுக்கு இந்த பக்கத்தில் இருக்கு. அப்படின்னா அது ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க பகுதிக்கு ஒட்னாப்ல இருக்கிறதுனால ரஷ்ய வீரர்கள் அந்த ஸ்ட்ரீட்ஸை பிடிக்கிறதுக்காக முன்னேறி போய் அந்த இடத்துல அடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஸோ பார்ப்போம், இன்னும் சில நாட்களுக்குள்ள அந்த பகுதி ஃபுல்லாக ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சா. அப்படி ஒரு வேலை வந்துருச்சு அப்படின்னா ரஷ்யா அந்த பக்கம் ஃபுல்லாக செக்யூர் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த நித்தேலாவுக்கு கீழே இருக்கக்கூடிய மரவரிசைகளை அவங்க ஃபுல்லாக பிடிச்சிட்டு வருவாங்க. கர்லவ்ஸ்கி வரைக்கும் ரஷ்யவர்கள் முன்னேறுவாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது இந்த அஃபென்சிவ்ல, சம்மர் அஃபென்சிவ்ல. ஸோ இந்த பகுதியில் என்ன நடக்குது, அவங்களோட மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். அப்புறம் இந்த இடத்துல இப்போ கண்டினியூஸாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில. இதுல வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ரஷ்ய வீரர்களோட மூமெண்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது ரஷ்யா அவங்களோட இலக்கு எதுவா வச்சு முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தோராயமா என்னால ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. ஸோ அப்படி எந்த பகுதியை நோக்கி ரஷ்ய வீரர்கள் முன்னேறுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த மேப்ல பாக்குறீங்க இல்லையா, நான் ரெட் கலர்ல வரைஞ்சு காமிச்சிருக்கேன் இல்லையா, ஸோ இந்த டைரக்ஷனை நோக்கி தான் இந்த உக்ரைனோட ட்ரோனு, நம்ம ரஷ்யாவோட ட்ரோன் எடுத்துக்கலாம். இந்த ரஷ்யாவோட ட்ரோன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த வழியாக நோக்கி முன்னேறுவாங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா H15 ஒரு ஹைவே லைன், H20 ஹைவே லைனு. இந்த ரோடு இந்த ப்ளூ கலர் மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து ரோடு. ஸோ இந்த ரோடை வந்து ரஷ்ய வீரர்கள் போய் கம்ப்ளீட்டாக பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. அதுவும் குறிப்பாக இந்த நோவோபால்டோவா அப்புறம் இந்த ஒடைனி இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு செட்டில்மெண்ட், குறிப்பாக இந்த ரெண்டு செட்டில்மெண்ட்டையும் ரஷ்ய வீரர்கள் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அது கூடவே சேம் இதே போல் இந்த ஆர்ச்சிரட்ரேனியாலேருந்து முன்னேறக்கூடிய ரஷ்ய வீரர்கள் இந்த பகுதியை நோக்கி முன்னேறலாம், டுவர்ட்ஸ் ஹார்டிவ்காவை நோக்கி போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுவும் இந்த சம்மர் அஃபென்சிவ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த சம்மர் அஃபென்சிவ்ல இது போல் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது என்னோட ஒரு கணிப்பு. நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதாவது இந்த மேப்பை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், அந்த கருப்பு கலர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து உக்ரைனோட ட்ரென்ச்சஸ். ரஷ்யா கட்டுப்பாட்டுக்குள்ளலாம் ரஷ்யாவோட ட்ரென்ச்சு, உக்ரைனோட பகுதியில் இருக்கு இல்லையா, பிடிக்கப்படாமல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து உக்ரைனோட ட்ரென்ச்சு. ஸோ அந்த மேப்பை பார்க்கும்போதே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். பக்ரோவ்ஸ்க் இருக்கு இல்லையா, அது வந்து மிக முக்கியமான லஜிஸ்டிக்கல் ஹப்பு. எந்த அளவுக்கு ரஷ்ய வீரர்கள் முன்னேறி போய் அந்த பக்ரோவ்ஸ்க்கு முன்னாடி நிற்கிறாங்களோ அது வரைக்கும் ரஷ்ய வீரர்களுக்கு நல்லது. ஏன் அப்படின்னா இந்த பக்ரோவ்ஸ்க்ல இருந்து தான் செசிவியார், கஸ்டான்டினோவ்கான்னு பல செட்டில்மெண்ட்ஸ்க்கு இந்த பக்ரோவ்ஸ்கை பயன்படுத்தி தான் சப்ளை லைன்ஸ் போயிட்டு இருக்கு. இப்போ நான் மேப்லயே காட்டுறேன், உங்களுக்கு அப்பதான் எக்ஸாக்டா புரியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத. இப்போ நீங்க பாக்குறீங்க இல்லையா, இந்த ஃபுல்லா இருக்கு இல்லையா, இந்த பிளாக் கலர்ல, இது எல்லாமே ட்ரென்ச். ஸோ இந்த பக்ரோவ்ஸ்க் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும். ஸோ எந்த அளவுக்கு டிஃபென்ஸ் லைன் உக்ரைன் ஸ்ட்ராங்காக வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், இந்த ப்ளூ கலர் மார்க் இருக்கு இல்லையா, அது எல்லாமே உக்ரைனோட லஜிஸ்டிக்கல் ரோட்ஸு. ஸோ இந்த பக்ரோவ்ஸ்க்கு மட்டும் எப்படியாவது கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, இந்த டின்ப்ரோவை தாக்குனதுக்கு காரணமே அதுதான். ஸோ இந்த டின்ப்ரோலேருந்து பவ்லோகிராட்லேருந்து நேராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்ரோவ்ஸ்க். ஸோ இந்த வழியாக ஈஸியாக கொண்டு வந்துட்டாங்கன்னா எல்லாமே வெல் கனெக்டட் தான். ஸோ ஒன்ஸ் இந்த இடத்துல ஈஸியாக கொண்டு வந்துட்டாங்கன்னா பக்ரோவ்ஸ்க்கு மையமாக வச்சு கீழே இருக்கக்கூடிய இந்த பகுதி, டொனஸ்க்கு கீழே இருக்க பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா செட்டில்மெண்ட்ஸ்க்கும் சப்ளை பண்ணலாம், இன்க்ளூடிங் உக்லிடார் வரைக்கும். சேம் அதே போல் இந்த இடத்துல கொஸ்டான்டிவ்கா இருக்கு இல்லையா, அதுக்கும் சப்ளை பண்ண முடியும். அதுக்கு கீழே இருக்க செலிடோவா இருக்கட்டும், இந்த பகுதிகள் இருக்கு இல்லையா, இந்த பகுதிகள் எல்லாத்துக்குமே சப்ளை பண்ண முடியும். ஸோ இது ஒரு மிகப்பெரிய லொஜிஸ்டிக்கல் ஹப் உக்ரைனுக்காக இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால ரஷ்ய வீரர்கள் எந்த அளவுக்கு முன்னாடி போய் அவங்க ஸ்டாப்பிங் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு போய் நின்றுட்டாங்க அப்படின்னா இந்த பகுதியில் எல்லாமே ஆர்ட்லரி ரேஞ்சு, அதுக்கப்புறம் MLRS ரேஞ்சு இதுக்குள்ள கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க அதிகப்படி. அப்படி ஒன்ஸ் கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தது ஏர் சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது போல பண்றதுனால அதிகமான ஆயுதங்களை இந்த பக்ரோவ்ஸ்க்ல வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது, ஏன்னா இதுதான் லாஜிஸ்டிக்கல் ஹப்பு, ஸோ இந்த பகுதி ஃப்ரீக்வெண்ட்டாக தாக்கப்பட்டுட்டே இருக்கிறதுனால என்டையர் ஃப்ரண்ட் லைன்ல மேற்குலக நாடுகள் என்ன ஆயுதங்களை கொடுத்தாலும் ரஷ்யா அதை நொடி பொழுதுல காலி பண்ணிடுவாங்க.
இந்த ஒரு காரணத்தினால ஃப்ரண்ட் லைன்ல மிகப்பெரிய குழப்பங்கள் ஆரம்பிக்கும். இந்த ஃப்ரண்ட் லைன் முழுவதும் குறிப்பா டொனஸ்க், ஜப்பரோஷியா இந்த 2 பகுதிகளும் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஸோ அதனால இந்த சம்மர் அஃபென்சிவ்ல ரஷ்யா முடிஞ்ச வரைக்கும் இந்த பக்ரோவ்ஸ்க் கிட்ட போய் நிப்பாங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்தா இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இப்போ நம்ம திரும்பி கள நிலவரத்துக்கே போயிடலாம். அடுத்தது உமான்ஸ்க். இந்த உமான்ஸ்க் வந்து முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. அது ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸே ஒத்துக்கிட்டாங்க. இருந்தாலுமே இந்த உமான்ஸ்கே 2ஆ பிரியும். இந்த த்ரூமா ரிவர் வந்து பாத்தீங்கன்னா நடுவில் ஓடிட்டு இருக்கு. ஸோ அப்படி ஓடிட்டு இருக்கும்போது இந்த உமான்ஸ்கோட வடக்கு பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா புறநகரங்கள்ல மரவரிசைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உக்ரைனோட ட்ரென்ச்சஸ் இருக்கு. அந்த பகுதியெல்லாம் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருந்தாங்க. இப்ப ரஷ்ய வீரர்கள் முன்னேறி வந்து அந்த பகுதிகள்லாம் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டாங்கன்னு ப்ரோ உக்ரைனியன் தரப்புல இருந்தே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கத்துல ரஷ்ய வீரர்கள் திரும்பவும் தாக்குதல ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப எங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா குப்பியான்ஸ்க் ஃப்ரண்ட், அதாவது குப்பியான்ஸ்க் பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வில்சன்னாவோட புறநகரங்கள்ல ரஷ்ய வீரர்கள் முன்னேறி இருக்கிறாங்க. கூடுதலா சில மரவரிசைகளை ரஷ்ய வீரர்கள் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புல சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த வெளிஷங்கான்றது ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு. அங்கிருந்து மேலும் ஒரு முன்னேற்றம். ஏன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா இவனுங்கா இந்த பகுதியெல்லாம் பிடிச்சிட்டாங்க இல்லையா, ஸோ பல பகுதிகள்ல இருந்து இந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்கறதுனால உக்ரைனியன்ஸ் இந்த இடத்துல பல இடத்துல அவங்களோட ரிசோர்ஸஸ் பிரிச்சு வைக்கணும் ரிசோர்ஸஸை. ஸோ அந்த ஒரு காரணத்தினால ரஷ்ய வீரர்களுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா மேல குப்பியான்ஸ்க் பகுதியில் வந்து முன்னேற்றம், கீழே வந்து பாத்தீங்கன்னா தெர்னி பகுதியில் முன்னேற்றம், அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெல்மென்கிக்காக நோக்கி முன்னேற்றம்னு மாறி மாறி முன்னேற்றம் பண்ணிட்டே இருக்கிறதுனால இந்த உக்ரைனால பல பகுதிகளில் ரிசோர்ஸை கொண்டு போய் வச்சுக்க முடியாது. ஆல்ரெடி இந்த கர்கிவ் பகுதியில் பிடிச்சே ஆகணும், மீட்டெடுத்தே ஆகணுன்றது போல உக்ரைனோட வீரர்கள் இருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து அதிகமான ரிசோர்ஸஸ் கொடுக்க முடியாது இல்லையா, ஸோ அதனால இந்த பகுதியில் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் செசிவியர், இதெல்லாம் பார்த்துட்டு அங்கே விட்டுட்டாங்கன்னா வீணா போயிடும் இல்லையா, அங்கேயும் கர்கிவ்லையும் பெரும் அளவில் டிஃபென்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால பல பகுதியில் இந்த பகுதியெல்லாம் முன்னேறிட்டு இருக்காங்க. இதுக்கு தான் சொன்னோம் 50 செட்டில்மெண்ட்ஸ் கிட்ட ரஷ்யர்கள் பிடிச்சிட்டு முன்னேறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறது போல. ஏன் இந்த பக்ரோவ்ஸ்கை நோக்கி போவாங்க அப்படின்னு மேலும் மேலும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன் அப்படின்னா, நிறைய பிரிகேட்ஸ் இந்த சேச்சனா இருக்கட்டும், வேக்னரா இருக்கட்டும், ஆப்பிரிக்கா கார்ப்ஸா இருக்கட்டும், ரெண்டாவது மேட் டாக்ஸா இருக்கட்டும், பல பிரிகேட்ஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வெல் ட்ரைன்டான பிரிகேட்ஸ் அந்த பகுதியில் இருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட், முன்னாடி போகிறது சில பகுதிகள் பிடிக்காது ரெஸ்ட், ஒரு 10 நாள் ரெஸ்ட், திரும்பி முன்னாடி போகிறது சில பகுதிகள் பிடிக்காது ஒரு 2 நாள் ரெஸ்ட்னு. ஸோ கான்ஸ்டன்டா வந்து முன்னேறிட்டே இருக்கிறாங்க. அடுத்து இந்த சொக்கில் நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சொக்கில வந்து பிடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்தா இருக்கு. ஏன்னா இப்போ நான் மேப்ல காட்டும் போது உங்களுக்கு தெரியும் இந்த சொக்கில் வந்து ஏன் பிடிக்காம அதை ஓவர்டேக் பண்ணி போய் பக்கத்துக்கு இருக்கிற செட்டில்மெண்ட்டை பிடிப்பாங்க. இப்போ நான் மேப்ல காட்டுறேன் உங்களுக்கு ஈஸியா புரியும். இந்த சொக்கில ஏன் வந்து டைரக்டா ரஷ்ய வீரர்கள் போய் அடிக்க மாட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் ஹெவியான ப்ரொடெக்ஷன் இந்த பகுதியில் இருக்கு. இது நீங்க கூகுள் மேப்ல பாத்தீங்கன்னாலே தெரியும் இந்த பகுதியில் உங்க எந்த அளவுக்கு ட்ரென்ச் செட்டப் இங்க இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால அதுதான் பிளாக்ல மார்க் ஆயிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கறனால சொக்கில டைரக்டா ரஷ்ய வீரர்கள் போய் அடிக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா ரஷ்ய வீரர்கள் போய் தாக்குறதுக்கு ஈஸியான ஒரு வழி என்ன அப்படின்னா, அதுக்கு முதல்ல ரஷ்யா இப்ப முன்னேறிட்டு வராங்க இல்லையா, ஸோ அப்படி போய் முதல்ல நோவோசெல்க் அலெக்சாண்ட்ரியா பிடித்தாங்கன்னா அதுக்கு அடுத்தது நோவோசெல்க் அலெக்சாண்ட்ரியாலேருந்து இந்த லொவோட்டுஸ்கா இருக்கு இல்லையா, இந்த பகுதியில் வந்துருவாங்க. ஸோ இந்த செட்டில்மெண்ட் பிடிக்கிறாங்க அப்படின்னா ரஷ்ய வீரர்கள் ஈஸியா இந்த லொவோசெல்க்ல இருந்து இந்த ப்ரொஹர்ஸ்கி இருக்கு இல்லையா, இதை நோக்கி வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம், ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் வந்து ட்ரென்ச் இருக்குது, உக்ரைனுக்கு ட்ரென்ச்சஸ் இருக்குது. ஸோ மிகப்பெரிய அளவில் சுற்றி வளைக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது அதே சமயத்தில் ரஷ்ய வீரர்கள் இந்த ரயில்வே லைனை பிடிச்சித்தான் முன்னேறாங்க. ஸோ அதே போல் இந்த இடத்துலையும் முன்னேறி வர ஆரம்பிப்பாங்க. இதுக்குள்ளே வந்து இதை ஒரு செட்டில்மெண்ட்டாக பிடிக்கணும் அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு நீட் இல்லை. அப்படி போகிறாங்க அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும். ஸோ அதனால் இப்படி போவாங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து. அட் த சேம் டைம் ரஷ்யா இந்த இடத்துல நோவோபக்ரோவ்ஸ்க் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்காக தான் இந்த உமான்ஸ்கோட புறநகரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறிட்டே இருக்கிறாங்க ரஷ்ய வீரர்கள். ஸோ அதே போல தான் நோவோபக்ரோவ்ஸ்க் இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய வீரர்கள் முன்னேற்றம் அடைஞ்சிக்கிட்டே தான் இருக்காங்க இந்த பகுதியில். ஸோ அப்படி முன்னேற்றம் அடையும் போது இந்த பகுதியிலும் தான் இந்த நோவோபக்ரோவ்ஸ்கா இருக்கட்டும், நோவோசெல்கா பெர்ஷாவா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஈஸியாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓச்சா ரிவர் ஓடிட்டு இருக்கு. நான் இப்போ மார்க் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஓச்சா ரிவர், சேட்டலைட்டாக இருக்கனால உங்களுக்கு அந்த அளவுக்கு விசிபிளாக இருக்கு. ஸோ இது வந்து ஓச்சா ரிவர் ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நோவோசெல்கா பெர்ஷா வந்துருவாங்க. இந்த இடத்துல வந்துட்டாங்கன்னா இந்த நோவோசெல்கா பெர்ஷாலேருந்து இந்த ஓஸ்டாக் இருக்கு இல்லையா, இந்த பகுதியில் வந்து அடிக்க முடியும். ஸோ அப்படி பிடிக்கும் போது சொக்கில வந்து சுற்றி வளைக்கிற மாதிரி இருக்கும். இதனால ஈஸியாக
ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ரஷ்ய வீரர்கள் அனுப்பிச்சிருவாங்க. ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா முன்னேறி வர முடியும். இந்த சொக்கில போயிட்டு ஒரு ட்ரெஞ்சுக்கும் ஒரு ஸ்ட்ரீட்டுக்கும் போய் சண்டை பிடிச்சிட்டு இருக்கணும் அப்படிங்கிற நீட் இல்லை ரஷ்ய வீரர்களுக்கு. ஸோ இது போல முன்னேறலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து. இதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ கரண்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்கிவ் பகுதியில் இருக்கக்கூடிய லிப்சி, இந்த கர்கிவ் கீழே மினிமேப் பாத்தீங்கன்னா தெரியும், உக்ரைன்ல மேல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த பெல்கிராட் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியதுதான். ஸோ இங்க இருக்கக்கூடிய கர்கிவ்ல லிப்சில வந்து பாத்தீங்கன்னா அதிகமான தாக்குதல் உக்ரைனோட வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தாக்குதல் பண்ணிருக்காங்க. அதுவும் குறிப்பா இந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட வீரர்கள் கவுண்டர் அஃபென்சிவ்னு சொல்லி இங்க வந்து அட்டாக் பண்ணி ரஷ்யவர்களோட கட்டுப்பாட்டுல இருந்து சில பகுதிகளை பிடிச்சிருக்காங்க. இதை நான் மேப்பை அட்ஜஸ்ட் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து 26ஆம் தேதி இருக்கக்கூடிய மேப்பை, இது வந்து 27, 28ஆம் தேதி இருக்கக்கூடிய மேப்பை. ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல வேரியேஷன் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் கவுண்டர் அஃபென்சிவ் பண்ணி சில பகுதிகளை பிடிச்சிருக்காங்க. இதுதான் ரஷ்யாவுக்கும் வேணும். ஏன்னா இந்த பகுதியில் வந்து ரஷ்ய வீரர்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் ஈஸியாக இந்த இடத்துல இருந்து விரட்டி விட்டுறலாம் அப்படிங்கிறதுக்காக 2 மடங்கு அதிகமா உக்ரைனோட வீரர்களை இந்த இடத்துல ரீடிப்ளாய் பண்ணியிருக்காங்க. ஸோ அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. ரஷ்யாவும் கம்ப்ளீட்டா டிஃபென்ஸ் மோட்ல இருக்கனால கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கலி பின்வாங்கி இருக்கிறாங்க. இவங்க ஒரு கால் எடுத்து பின் வச்ச உடனே ஹலோ ஏர் சப்போர்ட் அப்படிங்கிறது போல கூப்பிட்டுருக்காங்க. இப்போ சைடில் வந்து ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். பார்த்தீங்கன்னா 4 ஃபேப் குண்டுகள் டக் 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 என்று அந்த ட்ரென்ச் லைனில் விழுந்திருக்கு. அந்த பகுதியில் யாருமே முன்னேறி வந்த ஒரு நபர் கூட அந்த இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. மேபி கேஷுவாலிட்டிஸ் இருக்கும், சில நபர்கள் தப்பிச்சிருக்கலாம். ஆனால் மிகப்பெரிய ஏர் ஸ்ட்ரைக்ஸ் இந்த பகுதியில் நடத்திட்டு இருக்காங்க. 2வது ட்ரோன் தாக்குதல்கள். இது போல தொடர்ந்து காம்பினேஷன் ஆஃப் அட்டாக் நடந்துகிட்டே இருக்கு. 2வது ரஷ்யா ஒரு ட்ரென்ச் அவங்க கட்டுப்பாட்டுக்குள் எடுக்கிறாங்களா, அந்த ட்ரென்ச்சுக்கு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி பின்னாடி ஆர்ட்லரி நிலைகளை வந்து வச்சிருப்பாங்க. இது நம்ம பல பதிவுகளை பார்த்துருக்கோம். ஏன்னா இந்த ரொபோத்தேனி பகுதியில் ரஷ்ய வீரர்கள் பின்வாங்கும் போது உக்ரைனோட வீரர்கள் அங்கே வரும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்லரி அந்த ட்ரென்ச் மேலேயே அடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். ஸோ அது போல் இங்கே வந்து ஆர்ட்லரி சப்போர்ட், ட்ரோன் சப்போர்ட், ஏர் சப்போர்ட் இருக்கனால உக்ரைனியன்ஸ்க்கு அதிகமான இழப்புகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க ரஷ்யன்ஸ். இந்த ஒரு காரணத்தினால இன்னுமே அதிகமாக உக்ரைன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட ரொம்ப வேகமா இந்த ஜூன் மாசம் நடக்க இருக்கக்கூடிய அந்த மாநாடு வரைக்கும் கூட உக்ரைனோட வீரர்கள் தாக்கு பிடிக்க மாட்டாங்க. இந்த இடத்துல இப்படி வந்து ஆளுங்களை அனுப்பிச்சிட்டு இருந்தாங்கன்னா, ஏன்னா ஏர் சப்போர்ட் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி உக்ரைன்ல வந்து ஏர் சப்போர்ட் கொடுக்க முடியாது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால ரஷ்யா இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இருக்காங்க. அவங்க பின்வாங்கினாலும் அந்த இடத்துல போய் உக்ரைனோட வீரர்களால பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. ஸோ இதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த 28ஆம் தேதி, 27ஆம் தேதி, 28ஆம் தேதியில என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஈவெண்ட்டை அடுத்தடுத்த பதிவில் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பாய்.